இந்த மின் நிலையத்தின் கட்டுமானம், உரிமை மற்றும் இயக்கம் ஆகியவை சகஸ்தனவே கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படும் என்றும் அதன் உரிமை 25 ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கை மின்சார சபைக்கு மாற்றப்படும் எனவும் மின்சார சபை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் உள்நாட்டு மற்றும் வணிக நுகர்வோருக்கு நம்பகமான மற்றும் மலிய விலையில் மின்சாரத்தை வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இதற்கமைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட 350 மெகாவாட் திறன் கொண்ட சகஸ்தனவி ஒருங்கிணைந்த சுழற்சி மின் நிலையத்தின் நிர்மாண பணிகள் துரித கதியில் நிறைவடையும். மின் உற்பத்தி நிலையம் அதன் ஆரம்ப திறந்த சுழற்சி செயற்பாட்டில் இருந்து 30 மாதங்களுக்குள் தேசிய கட்டமைப்புக்கு மின்சாரத்தை வழங்கும் என மின்சார சபை தெரிவித்துள்ளது. பின்னர் இன்னும் 12 மாதங்களில் முழு ஒருங்கிணைந்த சுழற்சி செயற்பாடுகளை ஆரம்பிக்கவும் திட்டமிட்டுள்ளது. இந்த மின் உற்பத்தி நிலையம் இலங்கையின் விரிவடைந்து வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் என மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது. இந்த மின் உற்பத்தி நிலையம் குறிப்பாக இரவு மற்றும் காற்றின் வேகம் குறைந்துள்ள காலங்களில் தேவைக்கேற்ப இயங்கக்கூடிய நெகிழ்வான ஆற்றலை வழங்கும் தனித்துவமான திறனை கொண்டுள்ளது. சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியில் ஏற்படும் வேறுபாடுகளை சமன் செய்யும் திறனும் இதற்கு உள்ளது. 2028ஆம் ஆண்டிற்குள் சகஸ்தனவி மற்றும் ஏனைய அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் டீசல் எரிபொருளில் இருந்து RLNG-யாக மாற்றப்படும் என்று அறிவித்துள்ள மின்சார சபை அதன் மாற்றத்தின் பின்னர் எரிபொருள் செலவுகளை சுமார் 50% குறைக்கலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.